வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. எங்க ஓப்பன் ஆச்சோ, அதே இடத்துக்கு தான் லைட்டா மேலேயும் கீழயும் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ பெரிய ஒரு வாலடைல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே கதை தான். ஸோ ஆக மொத்தத்தில இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் ஏற்படாம தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஏஐ பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள பற்றி நேத்தோட ஈவினிங் வீடியோலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஐ ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அந்த ப்ராஃபிட் புக்கிங் நம்ம மார்க்கெட்ல காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்தது. ஸோ இன்னைக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா, கொரியா மார்க்கெட்ட போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ கொரியா மார்க்கெட் இன்னைக்கு டேல ஒரு 8% வரைக்கான ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல சரிவ சந்திச்சிருக்கு. அது போக ஸோ இன்னைக்கு டேல ட்ரேடிங்க பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல செல் ஆஃப் வந்து இந்த காஸ்பில வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏஐ பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இதில இருக்கக்கூடிய ஆபத்துக்கள எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ நம்ம புரிய வைக்கிறோம். அண்ட் அதே நேரத்தில ஸோ இங்க விக்கக்கூடிய அண்ட் இங்க ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய அமௌண்ட் அடுத்தது எங்க போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய சந்தை. ஸோ நம்மளுடைய சந்தை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. உண்மையா சொல்ல போனோம்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ ஏஐ ரிலேட்டடான தலையீடுகள் நம்ம மார்க்கெட்ல இப்போ பெருசா எதுவுமே வந்து கிடையாது. அதனால ஸோ ஒன்ஸ் வந்து ஏஐல ஒரு ஃபியர் ரொம்ப அதிகமா ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில ஸோ ஏஐ அல்லாத சந்தையில முதலீடுகள் குவிவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் அத அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. பட் நாளைக்கே நடந்துருமா? தெரியாது. ஸோ கொஞ்சம் நாட்கள் டைம் எடுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ண அமௌண்ட் கொஞ்ச நாள் சும்மா இருக்கலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மார்க்கெட்ல பம்ப் பண்ணப்படலாம். ஸோ நல்ல தருணத்துக்காக அவங்களும் வந்து வெயிட் பண்ணலாம். இந்த மாரியான பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஏஐ செல் ஆஃப மட்டும் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே வரணும். ஸோ இந்த செல் ஆஃப் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பையும் குடுக்கும். அண்டு ஸோ அடுத்த கட்ட ஒரு ரிஸ்க் இல்லாம தப்பிக்கிறதுக்கான ஒரு நிலையையும் நமக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் ஸ்டாக்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு. ஆனா அந்த இடத்துல முதலீடு பண்றது ரொம்பவே ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் முதலீடு பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. இத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எத்தன டைம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பலரும் பார்க்கும்போது. பட் பட்டா தான் புரியும் அப்படின்னா தாராளமா பட்டு புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி நகர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கம். ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி நான் நகர்ந்து போயிட்டேன். அடுத்த தீம பத்தி என்னோட மெம்பர்ஷிப்ல நான் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீட்டெயில் ஆப்ஷன்லயும் அத பற்றியான ஒரு முன்னோட்டத்த ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல அத பற்றியான ஒரு முன்னோட்டத்த பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி நகரும்போது தான் நமக்கு வெற்றி மேல வெற்றி வந்து சேரும். அதர்வைஸ் நமக்கு ஆபத்து மேல ஆபத்து தான் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பொறுமையா இருப்போம் பங்குச்சந்தைய பொறுத்தவரைக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம குளோபல் மார்க்கெட், ஏஐ பஞ்சாயத்து பற்றியெல்லாம் பேசியாச்சு. அடுத்தது ஸோ நம்ம மார்க்கெட் பக்கம் வருவோம். இன்னைக்கு டேல கல்யாண் ஜுவல்லர்ஸ போட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நல்ல சரிவு கிட்டத்தட்ட 7, 8% வரைக்கான ஒரு சரிவ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த Q1 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இல்ல. அத வந்து இன்வெஸ்டர இம்ப்ரெஸ் பண்ண தவறிருச்சாமா. ஏன்டா உங்களுக்கே மனசாட்சி இருக்காடா? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் நம்ம கேட்கணும். ஏன்னா, கன்சாலிடேட்டட் குரோத் பார்க்கும்போது 38% வந்து காட்டியிருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது பத்தலையாமா. மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு 35%, இன்டர்நேஷனல் பிசினஸ்ல ஒரு 30% அப்படின்ட்டு. ஸோ எல்லா மார்க்கெட்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 38%. அது போக கேண்டரோட வளர்ச்சி பார்க்கும்போது 100%க்கு மேல இருக்கு. இதுக்கு மேல என்னடா உங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்கு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஒரு சப்ப கதை. ஸோ சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி நம்மள மாகாம் பண்றதுக்கான வேலைய தான் இவனுங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கோல்டு ரிலேட்டட் பங்குகள்ல, ஸோ இந்த ஜுவல்லரி ரிலேட்டட் பங்குகள்ல அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு பார்த்தா அது கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ மற்ற அனைத்து பங்குகளுமே பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு காலத்துல எந்த வேல்யூவேஷன்ல இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரேடிங் ஸோ இந்த மொமெண்டம் ட்ரேடிங் இதில நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு டைம்ல ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்சில இருக்கும்போது இத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இத வந்து நான் அக்யூமுலேட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது என்ன வேல்யூவேஷன்ல இருந்ததோ, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன வேல்யூவேஷன்ல இருந்ததோ, அந்த வேல்யூவேஷன நோக்கி இப்ப இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் திரும்ப வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வேல்யூவேஷன் மட்டும் தான். விலை பார்த்தீங்கன்னா, அந்த விலைக்கு வரல. ஏன்னா, அந்த விலை ரூ. 60 கிட்ட இருந்தது. ஸோ இப்ப பார்க்கும்போது ரூ. 350 கிட்ட இருக்கு. ஸோ இந்த இன்னும் கொஞ்ச நாள்ல ஸோ வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவா மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இப்பவே மற்ற ஜுவல்லரி பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் தான் ஒரு பெஸ்ட் ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ இந்த தங்க மயிலெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க.
கன்னா பின்னான்னு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. அடுத்தது அவன பொழக்க போறது உறுதி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்னைக்கு பொழக்க போறாங்கங்கிறது தான் கேள்வி. பட் கண்டிப்பா மார்க்கெட்ல இந்த தங்க மயிலெல்லாம் போட்டு பொழப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ டைட்டன் இருக்கு. ஸோ டைட்டன் இன்னைக்கு டேல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஜுவல்லரி நிறுவனங்களுமே ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு குரோத்த குடுத்திருக்காங்களோ, அதே வளர்ச்சி தான் டைட்டன்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 37% வந்து குரோவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இவன பார்த்தீங்கன்னா, சூப்பரா "நீ நல்லா பண்றப்பா, நீ இன்னும் மேல ஏறு" அப்படின்ட்டு ஸோ இந்த நிறுவனத்த தட்டி குடுக்குறாங்க. ஆனா, அதே நேரத்தில கல்யாண் ஜுவல்லர்ஸ போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அடிக்கி அடின்னு போட்டு அடிக்க தான் செய்வானுங்க போல. அதுதான் இப்ப நடந்துட்டுருக்கு. பட் ஒவ்வொரு நிறுவனத்திலயும் இது வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. அடுத்தது தங்கமயில்ல டெஃபினட்டா வரும். ஸோ இது ஒரு பிரீமியம் கம்பெனி இந்த டைட்டன். ஸோ இந்த பிரீமியம் கம்பெனிக்கு ஈக்குவலா இந்த தங்கமயிலெல்லாம் ட்ரேட் ஆகுறது அந்த அளவுக்கு வந்து நல்லதுக்கு படல. பட் என்னைக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்னைக்கு ஆகுதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பியாஜியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோவ ஈவி ஆட்டோவ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2,50,000 அப்படிங்கிற ஒரு எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல ஒரு 140 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஸோ ஒரு 100, 110 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டோ பார்க்கும்போது ஓரளவு இந்த பஜாஜ் ஆட்டோ அந்த மாரி தான் சேம் லைக் அதே மாரி தான் வந்து இருக்கு. ஸோ அப்பயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆட்டோ. ஸோ இப்பவும் 2ண்ட் பொசிஷன்ல இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா டிவிஎஸ் ரொம்ப அக்ரெசிவான ஒரு போட்டிய குடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பேயோட ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல விற்பனையாகக்கூடிய ஒன்று தான். ஸோ கடுமையான ஒரு போட்டிய கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோவா தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க லான்ச் பண்ணது மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு போட்டியா கூட இத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனா இதே செக்மெண்ட்ல மகீந்திராவும் பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சிய காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்தது ரைட்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ 35 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் நிறுவனம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமா இன்னைக்கு டேல ஒரு 11% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரைட்ஸும் பார்க்கும்போது ஒரு டைம்ல ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருந்த ஒரு ஸ்டாக்கு இப்போ பார்க்கும்போது வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அண்ட் அதே நேரத்தில பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன குடுத்து இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரைட்ஸ் இந்த மாரியான இந்த ரயில்வே செக்டார் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ஸோ இந்த மாரி கான்ட்ராக்ட்ட காட்டி காட்டி மேல ஏத்துவானுங்க. கடைசியில ஒண்ணுமே நடக்காது. ஃபண்டமென்டலா பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. ஸோ அதனால இந்த நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது நல்லது. மேபி ஸ்விங் லோல நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஒரு லோல வாங்கியிருக்கோம். அப்டின்னா நமக்கு பெரிய அளவுக்கான ப்ராப்ளம் இருக்காது. ஒரு இத லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம இந்த இருக்கக்கூடிய ரேஞ்சில வந்து எதிர்பார்க்கிறத விட, ஸோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதா? ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஐடியா. ஸோ அது உங்களுடைய ஒரு இஷ்டம் தான். எந்த இடம் வந்ததுன்னா, பாய் சொல்றதுக்கு கரெக்ட்டா இருக்குங்கிற முடிவு உங்க கையில தான். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த கெய்ன்ஸ் பார்க்கும்போது இப்ப ரீசென்ட்டா நல்ல சரிவ குடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 52 வீக் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டர் நம்ம நாட்டுல செமிகண்டக்டர் பூம் இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த சிஜி, ஸோ அடுத்தது இந்த கெய்ன்ஸ் போன்ற இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கு. மொத்தம் 5 ஃபேக்டரி கிட்ட இருக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதில கேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு. ஸோ இது இந்த கெய்ன்ஸோட இந்த நிறுவனத்தில ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருமாங்கிற மாரியான கேள்விகள் இருக்கு. ஸோ கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஏஐ ஆபத்து இருக்கு. ஸோ இந்த நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் இந்த பிசினஸ் புது பிசினஸா இருந்தாலும், ஸோ இது ஃபியூச்சருக்கு ரொம்ப தேவையான ஒரு பிசினஸ். அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இத பற்றி நம்ம இன்னும் வந்து ஸ்டடி பண்ணணும். ஆனா நியர் டெர்ம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒட்டுமொத்த ஏஐ மார்க்கெட்டும் சரிவடையும்போது, ஸோ இந்த மாரி ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பங்குகள் அண்ட் இன்னும் ப்ரூவ் பண்ணாத நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனா, ஸோ இன்னும் வந்து இத டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஹெட்லைன்ஸ் மாரி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டீட்டெயில்டா இத பிரிச்சு மேய்ஞ்சா தான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய ரியல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன, ரியல் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டைம் இருந்ததுன்னா டெஃபினட்டா இத நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் உங்க கூட. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அமெரிக்கால 250வது அமெரிக்கா டே அப்படின்ட்டு வந்து கொண்டாடி இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டெல்லோட கம்ப்யூட்டர அமெரிக்கன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கால் அவுட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கன் ப்ராடக்ட்ட அமெரிக்கன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் இந்த மாரியான இந்த அமெரிக்கன் டேவ பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. பலரும் பார்த்தீங்கன்னா, அத பத்தி அந்த நாட்ட இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் அத ரொம்ப ப்ரைடா தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க.
உண்மையான ஒரு விஷயமும் கூட. பட் இந்த டெல் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ட்ரம்போட பார்வையில இருக்கு போல. நான் வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்தேன். ஸோ என்னன்னா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு டீல் வந்து குடுத்திருந்தாங்க. யாருக்கு? ஸோ இந்த கவர்மெண்ட்டோட டீல வந்து டெல்லுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அது முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது போக ட்ரம்ப்போட அந்த ட்ரேடிங் டீட்டெயில் எடுத்து நான் பார்த்தேன். ஸோ அந்த டேட்டா என்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஸோ பார்த்தா கன்னா பின்னான்னு ட்ரேடிங் பண்ணியிருக்கான் ட்ரம்ப். ஸோ அந்த அளவுக்கான ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கன்னா பின்னான்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட முந்தைய டெர்ம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மலை அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில பைடன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சொற்ப அளவுக்கு தான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4, 5 ட்ரேடு ஒரு 6, 7 ட்ரேட் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் கசகச கசகசன்ட்டு இப்போ ட்ரேட் பண்ணி அதுவும் குறிப்பா அந்த 2025ல மட்டுமே ஒரு 22,000, 23,000 ட்ரேடு 2026ல இது கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஸோ பெருசா எந்த அதிபரும் ரீசென்ட்டா பண்ணல. ஸோ பண்ணாத விஷயத்த ட்ரம்ப் பண்ணி பெரிய அளவுக்கு பணத்த சம்பாரிச்சுட்டு இருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அமெரிக்க அதிபரா இருந்துட்டு இந்த மாரியெல்லாம் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. ஸோ இத்தன ட்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு சம்பாரிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கள சூழ்நிலைகள வந்து மாத்துறாங்க. ஸோ பெரிய ஒரு லாபம். பட் இதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப்போட பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிவீட் அடிப்பாங்களாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இல்ல அப்படியே தல முழுகிருவாங்களாங்கிறதையும் பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!